இயேசுவே எந்தன் ராஜா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இயேசுவே எந்தன் ராஜா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. சிலுவையில் அன்று மரித்தவர் நம் மீட்பராய் என்றும் வாழ்கின்றார். சிலுவையில் அன்று மரித்தவர் நம் மீட்பராய் என்றும் வாழ்கின்றார். பாவ சுமைகள் ஒழிந்தது, புது வாழ்வு நமக்காய் பூத்தது. பாவ சுமைகள் ஒழிந்தது, புது வாழ்வு நமக்காய் பூத்தது. இயேசுவே எந்தன் ராஜா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஆதாம் இழந்த உரிமையை மீட்டு தந்தாரே, ஆதாம் இழந்த உரிமையை மீட்டு தந்தாரே. சிலுவை என்ற ரகசியம் கர்த்தர் தந்த வெற்றியின் நிச்சயம். சிலுவை என்ற ரகசியம் கர்த்தர் தந்த வெற்றியின் நிச்சயம். இயேசுவே எந்தன் ராஜா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இயேசுவே எந்தன் ராஜா, சத்தமா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. பலியாய் தம்மை தந்ததால் நம்மை பரிசுத்தமாக்கினாரே, பலியாய் தம்மை தந்ததால் நம்மை பரிசுத்தமாக்கினாரே. உயிரோடு எழுந்த இயேசு எங்கும் உயிரோடு இருக்கின்றாரே, உயிரோடு எழுந்த இயேசு என்றும் உயிரோடு இருக்கின்றாரே. இயேசுவே எந்தன் ராஜா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. இயேசுவே எந்தன் ராஜா, இயேசுவே எந்தன் மீட்பர், எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. அல்லேலூயா. தொடர்ந்து வாழ்க்கையில் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் ஒரு 14 கேள்விகள். அதில் இன்றைக்கி 6வது கேள்வி என்று நினைக்கிறேன். ஒரு 5 உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன். 5 4 தான் டீச் பண்ணியிருக்கிறேன்னா, சரி நான் நிறையா நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, 5வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னே, தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறான்னு சொல்கிறீங்களே, அது என்ன தான் திட்டம்? சொன்னால் தான் செஞ்சிடலாமே, எங்களுக்கு புரியவும் இல்லை, நாங்கள் அறியவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் அல்லது இந்த உலகமே உண்டாகிறதற்கு முன்பதாக அந்த உலகத்தை ஆண்டவர் ஒரு மீள் பூமியாக, புதிய வானமாக, புதிய பூமியாக கர்த்தர் அதை ஆண்டவர் நிலைநிறுத்திவிட்டு அதனுடைய
திட்டத்தை ஆண்டவர் அதை அறிந்து விட்டு தான் இந்த பூமியை என்ன பண்ணார், படைத்தார். கர்த்தருக்கு இது தெரியாது அப்படின்னு சொன்னால் அவர் கர்த்தர் இல்லைன்னா அவர் சர்வ ஞானி. அவருக்கு அறியாத ரகசியம் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய கர்த்தர் நாம் தாயின் வயிற்றிலே பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாகவே நம்முடைய முடிவு என்னது என்பதை தேவன் திட்டமிட்டு விட்டார். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சொல்லிட்டு தான் நம்ம செஞ்சிடலாமே அப்படின்னு சொன்னால் இல்லை, அவர் திட்டமிட்டதை செய்து முடிக்க வேண்டிய பங்கை தான் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றாக அவர் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள், யோசனைகள் கடற்கரை மணலை தாண்டி அதிகமானது. அல்லேலூயா. அது ஒரே நாளில் சொல்லிட்டா, கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணணும், அது ஒரே நாளில் சொல்லிட்டா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதை நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் சில சமயம் அந்த திட்டங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கும். அந்த விசித்திரமான என்னது அப்படின்னு சொன்னால், கண்ட கனவெல்லாம் அவனை சுற்றி அரிக்கட்டுகள் என்ன பண்ணுது, வணங்குகிறது. அப்போ அண்ணன் தம்பி அத்தனை அண்ணன்களும் தம்பியும் எல்லாரும் சேர்ந்து என்ன தான் வணங்குவாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிறான். அப்பாவே அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்கிறாரு, அண்ணன்களுக்கும் அந்த விளக்கம் என்னன்னு தெரியுது. அடுத்தது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களுமே கூட தன்னை வணங்குகிறதாக கனவு கண்டு அதை என்ன பண்ணுறான், சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம் எங்கேருந்து தெரியுமா சளிப்பட்டுச்சு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய அண்ணன்களை அவனை அடித்து அவன் சட்டையை உறிஞ்சிட்டு அவனை குழியில் போட்ட போது தான் தேவனுடைய திட்டமே அப்போ தான் செயல்பட ஆரம்பிக்குது. நம்ம நினைப்போம் அவனை அடிமையாக கொடுத்துட்டோம், காசுக்கு என்ன பண்ணிட்டோம், விற்றுட்டோம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் அது கர்த்தருடைய திட்டத்தினுடைய ஒரு நோக்கம், அது சரியான அவருடைய திட்டம் என்பதை யோசேப்புக்கும் தெரியாது, யார் அந்த குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது. அவனை கொண்டு போகிறதற்கு அந்த ஃப்ளைட்டு அங்கே வந்து நின்றுடுச்சு. என்ன ஃப்ளைட்டு? நம்ம சொல்கிற ஃப்ளைட்டில் கப்பல் வந்து என்ன பண்ணிடுச்சு, அங்கே நின்றுடுச்சு. கப்பல்னு சொல்கிற கரெக்டான வார்த்தை கப்பல். ஏன்னா அந்த ஒட்டகங்களுக்கு பேர் என்னது, பாலைவன கப்பல். சொல்லுங்கள், ஒட்டகங்களுக்கு என்னது, பாலைவன கப்பல். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கப்பலே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போகிறதுக்காக. இல்லைன்னா எகிப்துக்கு அவன் ஒரு காலம் என்ன பண்ணிருக்க மாட்டான், போயிருக்கவே மாட்டான். எகிப்தில் தான் அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தர் காலங்களையும் சமயங்களையும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. தேவரீர் அதன் காலத்தில் அதை நேர்த்தியாக என்ன பண்ணுவார், செய்வீர். அல்லேலூயா. அதை செய்து முடிப்பார். அது நமக்கு தெரியாது. முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் தேவன் சொல்கிறார், முடிஞ்சிருச்சுன்னு நீ சொல்கிற, நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பாரு. அல்லேலூயா. அது முடிஞ்சே போயிடுச்சு ஆண்டவரை. இல்லை பரவாயில்லப்பா, அவன் தூங்குறான். யார் தூங்குறான்? தூங்குறான், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாசர் என்ன பண்ணுறான், நல்லா தூங்குறான், அவ்வளோதான். இல்லை ஆண்டவரே, அவன் செத்து 4 நாள் ஆச்சு. இல்லைப்பா, அவன் நல்லா தூங்குறான். நம்முடைய எண்ணங்கள் வேறு, நம்முடைய சூழ்நிலைகள் வேறு, நம்முடைய திட்டம் வேறு, நம்ம பார்க்குற பார்வை என்பது வேறு, கர்த்தர் நம்மை பார்க்கிற பார்வை என்பது வேறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய திட்டத்தை அறியணும்னா, தேவனுடைய திட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நாம் இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று காலங்களுக்கு அப்பால் இருக்கிற தேவன், இன்ஃபினிட் அப்படின்னுவோம். அந்த காலங்கள்னா அவருடைய கடந்த காலம் என்பது ஒரு கோடு போட்டுகிட்டு இருக்கணும்னு வச்சுக்கிறதுலேருந்து ஒரு கோடு போடுறோம் இந்த செவரில். அந்த கோடை போட்டுக்கிட்டு இருந்தால் கர்த்தருடைய கடந்த காலம் அப்படின்னு நீங்கள் கோடு போட்டுக்கிட்டே போயிட்டே என்ன பண்ணலாம், இருக்கலாம். அது முடிவே ஆகாது. அப்போ ஆண்டவருடைய எதிர்காலம், கர்த்தருடைய எதிர்காலம்னு கோடு போட்டால் இந்த பக்கம் என்ன பண்ணலாம், போட்டுக்கிட்டே போய் உலகத்தை தாண்டி கூட என்ன பண்ணிடலாம், எத்தனை நட்சத்திரங்களெல்லாம் தாண்டி கூட போனாலும் அது முடிவடையவே ஆகாது. அதனால தான் இன்ஃபினிட் அப்படின்னு. அதாவது அவர் நித்தியமானவர். சொல்லுங்கள்,
நித்தியமானவர். என்ன கவனிங்க, சொல்லுங்க, அவர் யாரு? கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, கொஞ்சம் நல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கண்ணையும் கொஞ்சம் திறந்து சொல்லுங்க. அல்லேலூயா. நித்தியமான தேவன். அவர் படைத்த ஒரு புல்லு, ஒரு பூண்டு, ஒரு செடி கொடி, அவர் படைத்த மிருகம், பறவை, அந்த ஆண்டவர் படைத்த எல்லாத்துக்கும், மலைக்கு கூட ஒரு காலம்தான். மலை மட்டும் சொல்ல, மலையே அகன்று போகின்றார, வானங்களே சுருட்டப்படுன்றாரு, வானங்களே சுருட்டப்படுன்ற, நட்சத்திரங்களை என்ன பண்ணோம், விழுந்து போகின்றாரு. அப்போ அதுக்கெல்லாம் ஒரு காலம், என்ட்ரோப்பின்னு வாங்க, அதாவது அதெல்லாம் ஒரு அழிந்து போகும். அதனுடைய காலங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, காலங்கள் இருக்குது. அந்த காலங்களில் அதுக்கு பிறகு அது இருக்காது. அது என்ன பண்ணாது, நித்தியமாக இருக்கிறது. இந்த மண்ணும் இல்லை, அந்த விண்ணும் இல்லை. நித்தியமாக இருக்க போகிறது இந்த மண்ணும் இல்லை, அந்த விண்ணும் இல்லை. நான் பரலோகத்தை சொல்லலை, நான் பார்க்கிற அந்த பரலோக மேகங்கள் அல்லது நட்சத்திர மண்டலங்கள் இது இல்லை. புதிய வானங்களும் புதிய பூமியுமே தோன்றும் என்றார். அப்போ இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் தேவனாகிய கர்த்தர், கொஞ்சம் நல்லா கவனிங்க, தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக காலமானது நிறைவேறும்போது உங்களையும் என்னையும் சரியான நேரத்தில் கொண்டு வந்து வைத்தார். அல்லேலூயா. அவருடைய காலங்கள் என்பது, அவருடைய காலங்களில் நம்முடைய ஆயுள் ஒரு 4 விரற்கடை கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய காலங்களில் இது ஒரு துளி கூட கிடையாது. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு செகண்ட், மைக்ரோ செகண்ட் கூட அவருடைய காலங்களில் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. நம்ம 80 வயசு வாழலாம், 100 வயசு வாழலாம், 120 வயசு வாழலாம். ஆனால் கர்த்தருடைய காலங்களுக்கு கணக்கிடும்போது ஒரு செகண்ட் கூட நம்ம என்ன பண்ணல, அவருடைய காலங்களோடு ஒப்பிடவே முடியாது. அது ஒரு இமை பொழுதில் கடந்து போகிற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு. ஆனால் அந்த இமை பொழுது கடந்து போகிற அந்த வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் வாழ வச்சதனுடைய நோக்கம் என்னன்னா, அவர் என்ன சித்தமாக இருக்கிறாரோ அதை செய்து முடித்து விட்டால் தேவன் அந்த நித்தியத்திலே உன்னையும் என்னையும் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி, உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால் பக்கத்தில் கையை பிடிச்சி, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, அதை எதோ சொல்லுங்களேன். நான் என்ன கேட்ட தெரியுமா? சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்லுங்களேன், கொஞ்சம் என்ன தான் சொல்லுங்களேன் பார்ப்போம். யாராவது ஒருத்தவங்களாவது புரிஞ்சுருக்கிறீங்களான்னு பார்க்குறேன். ஏன் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? அப்போ நீங்கள் அவ்வளோதான் கவனிச்சிங்களா? சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ, சொல்லுங்க, தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன். வெரி குட் மார்க். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உங்களுக்கு எது வேணும்? ஒரு இமை பொழுது ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவோமா? தூசி மாதிரி பறந்து போயிடுவோமா? இல்லை நித்தியமாக வாழணுமா? அல்லேலூயா. அப்போ நித்திய கிரீடம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நித்திய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல. மரணம் இல்லாத பெரிய வாழ்க்கைன்னு சொல்கிறோம், அது இல்லை. மரணம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. மரணம் வரும், மரணத்தையும் தாண்டி என்ன பண்ணோம், நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இல்லை. அப்போ அந்த நித்திய வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கொஞ்சம் காத்திருக்கணும். அது என்னன்னு நம்ம என்ன பண்ணணும், அறியணும். இப்போ உபவாசம் என்பது, திருப்பி திருப்பி சொல்கிறேன், உடன் வாசம். சொல்லுங்க. மனிதர் மற்றபடி நம்ம தேவை, நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுறோம், காத்திருக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு 20 லட்சம் பேருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும். 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். 1-2 பேரில் 20 லட்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். வீட்டில் நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் யார் தான் போயிடணும், இவங்க தான் போகணும். அத்தனை பேரும் என்ன பிரச்சனைனாலும் ஒரே ஒரு மனுஷனை தான் என்ன பண்ணுவாங்க, நோக்கி பார்ப்பாங்க. ஆனால் அந்த மனுஷன் இதை எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு இந்த மனுஷன் மலை மேலே ஏறி போனான். யார் அது? யார் அது? மோசே. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம்
மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே இருந்தான். 40 நாள் தான் இருக்கணும்னு அவனுக்கு தெரியாது. இருந்ததை பைபிள் என்ன பண்ணுது, சொல்லுது. ஏதாவது சாப்பாடு கொண்டு போனானா இல்லை. அவன் 40 நாளும் உபவாசம்னு தெரியாது. போகிறான், எப்போ வருவான்னு அவனுக்கு தெரியாது. நான் ஜெபித்து விட்டு போக ஜெபம் இல்லை, அவர் போன பிறகு திரும்பி வருவது தான் ஜெபம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், ஜெபிச்சுட்டு முடிச்சுட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நீங்கள் போயிட்டு வரீங்களா ஆண்டவரே, டாட்டா பை பை, எனக்கு வேலை இருக்குது, அல்லேலூயா. நம்ம ஜெபம் அப்படி. இன்றைக்கி நீங்களாக நினச்சாலும் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களை மலைகளை கொண்டு வந்து என்ன பண்ணிட்டோம், மலையில் கொண்டு வந்து வச்சாச்சு. அப்படின்னும் போது எப்போ சாப்பாடு கிடைக்கும், எப்போ விட்டு போவார் அப்படி இல்லை. தேவ பிரசன்னத்தில் போய் மலை மேலே ஏறி போனா, அதுவும் மேகங்களை தாண்டி ஏறி போனான்னா, கொஞ்சம் உயரத்தில் இருந்தாலே மோசே என் பிள்ளைக்கு பிரச்சனை வந்துச்சு, அது வந்துச்சு, என் மனைவிக்கு எனக்கும் ஒரே சண்டை இருக்கு மோசே அப்படின்னு என்ன பண்ணியிருப்பான், கட்டியிருப்பான். ஒரு 1000 பேர் நின்று கத்திருப்பான். இவன் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே ஏறிட்டான், மேகங்களை தாண்டி ஒரு 6000 7000 அடி மேலே போனால் தான் மேகங்களை என்ன பண்ணோம், மூடும். அப்போ அதெல்லாம் ஏறிட்டான், தாண்டி மேலே உயரமான இடத்துக்கு போயிட்டான். அங்கேருந்து பார்த்தா எதுவும் தெரியாது, இங்கேருந்து கூப்பிட்டாலும் எதுவும் கேட்கா. சூப்பரில் அல்லேலூயா. அப்போ மேலே போயிட்டு உட்காந்து தேவ சமூகத்தில் இரவும் பகலும் நிற்கிறான். எதுக்காக? நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம சொல்லுவோம், உபவாசம் என்பது எல்லாமே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்பது அப்படின்னு சொல்கிறது. அப்படி காத்திருக்கிறது எதுக்காக அப்படின்னா, முதல்ல நம்மை வெறுமையாக்க. நம்ம சாதாரணமான ஆளு கிடையாது. நான் சொல்கிறேன், நான் சாதாரணமான ஆளு கிடையாது. நீங்கள் சாதாரணமான ஆளு கிடையாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் சொல்கிறதையே வெறுமையாக்கணும். எல்லாத்துக்கும் நான் தான். எல்லாத்துக்கும் யார் தான்? நான் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு பிடிச்சவங்களை கேளுங்க, நான் யார் தெரியுமா, அதான் தெரியுது. அது கூட அப்படிதான் சொல்லும். இவங்க எல்லாம் அதனால் வெறுமையாக்கி நம்முடைய அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மாவே இருக்காது. எல்லாத்துக்கும் யோசிக்கும். இவங்க வந்தாங்களா, அவங்க வந்தாங்களா, அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அப்புறம் இங்கே நமக்கு என்ன வேலை இருக்குது, இங்கே உட்காந்துருக்கணும், எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கணும். இந்த அறிவு வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணோம் இருக்கும். அவனுடைய பலத்தை இழக்கிறான். முழுமையாக பலத்தை என்ன பண்ணுறான், 40 நாளில் ஒரு குழந்தையின் சரீரம் மாதிரி நம்ம சரீரம் என்ன பண்ணோம், மாறிடும். பலத்தை இழக்கிறான். தன்னுடைய சுயத்தை நம்பலை. ஒரு இடத்துல பாறையில் உட்காந்துட்டு கர்த்தரோடு பேசிகிட்டு இருக்கிறான். ஒரு உதாரணத்துக்கு அப்படியே உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் ஒரு பாம்பு போகுது. ஏஞ்சி ஓடணுமா ஓட வேணாமா? நான் ஓடுவேன். நான் தப்பிச்ச ஒன்று என்ன பண்ணிடுவேன், ஓடிடுவேன். நீங்கள் ஓடவே மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு பள்ளி ஓடுனாலே ஓடிடுவீங்க. பாம்பு ஓடணும்னு அவசியமே இல்லை. ஒரு சிங்கம் எட்டி பார்க்குது. சிங்கம்லாம் அங்கெல்லாம் சிறுத்தைகள் அதிகம். சிறுத்தை பக்கத்தில் உட்காந்துருக்கு. அங்கே சில ஓநாய்கள் சுற்றி நிற்கிது. ஏதோ என்னமோ பண்ணுது. அப்படி சொல்லும்போது அவனுக்கு ஒரு பயமோ, அவனுக்கு ஒரு போராட்டமோ, அவனுடைய உயிரை பற்றிய ஒரு எண்ணமோ, எதை குறித்தும், தன் மனைவி, தன் குடும்பம், எதை குறித்தும் எந்த உணர்வும் நினைவும் இல்லாமல் கர்த்தரை மாத்திரம் முழுமையாய் பற்றி கொள்ளுவதற்கு பேர்தான் நான் என் சுயத்தை வெறுப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுக்கு இவங்க வச்சிருக்கிற அந்த இதுக்கு பேர் என்னன்னா, நம்ம புத்து வளர்ந்துருச்சு, உட்காந்துருந்தார், என்ன ஆயிடுச்சு அப்படியே புத்து வளர்ந்த சாமின்னு. இது வரைக்கும் ஒரு கரையாம்புத்தில் கூட சாமி இருந்தார் அல்லது அந்த ஆசாமி இருந்தார் அப்படின்னு எலும்பு கூடையதே என்ன பண்ணலை, எங்கேயோ ஆராய்ச்சி பண்ணுறான்ப்பா.
கடலுக்கு அடியில் போய் ஆராய்ச்சி பண்ணுறான், மலை மேலே ஏறி ஆராய்ச்சி பண்ணுறான், விண்ணில் ஆராய்ச்சி பண்ணுறான், புத்தில் ஆராய்ச்சி பண்ண முடியாத. அதனால் அவர் இருந்தார், அப்படியே புத்து வளர்ந்துச்சு, அப்படியே சாமி ஆகிட்டார், அது கோயில் ஆக்கிட்டாங்க அப்படின்வாங்க. அப்படி ஒரு ஆள் இருந்ததாகவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது புற்று வளர்ந்த சாமி இல்லை, உணர்வோடும் உண்மையோடும் முழு மனதோடும் முழு பலனோடும் கர்த்தரில் அன்பு கூர்ந்த ஆசாமிக்கு பேர் தான் யாரு சொல்லுங்க? மோசே. அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் அறியணும்னா டப 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 டபான்னு அந்நிய பாஷை பேசுகிற இடத்தெல்லாம் ஆண்டவர் இருப்பார். நம்பாதீங்க. வானை இடிக்கிற மாதிரி மியூசிக் அடிக்கிறாங்க அப்படின்றனால என்ன பண்ணாதீங்க. யாரோ ஒருத்தர் பயங்கரமாக அப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே அங்கே ஆண்டவர் இருக்கிறான்னு நம்பாதீங்க. ஒருவேளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என்ன இடத்துல பேசணும் அப்படின்னு அதெல்லாம் அந்த உணர்ச்சி பூர்வமான நல்ல எலியாகிட்ட கூட இதெல்லாம் இடிச்சிச்சு, பெரிய அளவில் இடி அது இதுன்னு என்ன பண்ணுச்சு, இடிச்சுது. அதெல்லாம் கர்த்தர் பேசலை, மெல்லிய குரலில் அந்த எலியாவோடு கர்த்தர் என்ன பண்ணார், பேசினா. அல்லேலூயா. அவுட்வேர்டை நம்பாமல், நான் எதை சொல்கிறேன்னா, வெளியில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்பாமல் உள்ள நடக்கிற மாற்றத்தை விரும்பி தான் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும். அதுக்கு பேர் தான் உபவாசம். ஒரே ஒரு நிமிஷம் அப்படி உட்காந்து கர்த்தரை மட்டும்தான் நினைக்கிறேன், வேறு எதையும் நினைக்கல. செஞ்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் நான் கர்த்தரை மாத்திரம் நினைக்கிறேன், ஆண்டவர் என்ன பேசணும்னு காத்திருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி உட்காந்துருங்க. அல்லேலூயா. செஞ்சு பாருங்களேன். 5 நிமிஷம் இல்லை, 2 நிமிஷம் உங்களால் உங்கள் மனதை அடக்க முடியுதான்னு பாருங்கள். நான் இங்கே பார்ப்பேன். என் ஊழியக்காரங்களுக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்கள பார்க்கவே என்ன பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இப்படி அப்படி அவங்க அப்படி கேட்டால் நான் அப்படி பார்த்தா என்ன இருக்கும், கண்ணு திறந்து தான் இருக்கணும்னு வாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே அவங்க நினைவு யோசனை எல்லாம் என்னக்க போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்னால் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் நினைவு நான் பேசிகிட்டே இருக்கிறேன், அதுக்குள்ளே ஒரு அம்மா கொட்டாவே விடுது. எது ஸ்தோத்திரம். அண்ணா இந்த மாதிரி பேசுனீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவேன். ரைட்மா, நீ பரவாயில்லம்மா, நான் ஒன்று கழுத்தெல்லாம் நெரிக்கலாமா, நீ விடுமா, விட்டுரு. கவனிங்க, இதெல்லாம் ஒரு 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 கவனம் கிடையாது. என்ன பண்ணோம், ஒரு காரியத்தில் அப்படி ஒரு கவனத்தை செலுத்தி ஆண்டவர் என்னோடு கூட பேசட்டும் அப்படின்னு சொல்லி நாம் 1 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக உட்கார்ந்தாலும் கூட அங்கே கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. 1 நிமிஷம் கூட நம்ம பாடுறோம், நம்ம சொல்கிறோம், லபலாம் என்ன பண்ணுறோம், சொல்கிறோம், கொஞ்சம் அந்நிய பாஷையில் பேசுகிறோம், எல்லாம் சொல்கிறோம். அந்த அமைதியின் நேரம் என்பது தேவன் நம்மோடு கூட பேசுவது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக அப்படி நான் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மை குறித்து தேவன் நினைத்திருக்கிற நினைவுகள் என்பது வேற. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளவு உயர்வானது அவர் நம்மை குறித்த நினைத்திருக்கிற நினைவுகள். நீ நினைக்கிறதெல்லாம் தும்மான் துண்டு, அது என்ன சொல்லுவாங்க, தும்மான் துண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப இருக்கிறது என்னது, இட்டுநூண்டு. சரி, தும்மான் துண்டு இல்லை, அது என்னது, இட்டுநூண்டு. ஆனால் அது பாருங்க எவ்வளோனா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் சொல்கிறார், பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ உயரமானது அவருடைய நினைவுகளும் உன்னை குறித்த யோசனைகளும். அல்லேலூயா. வசனத்தில் எபேசியர் 2வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில், வாசிங்க ஒருத்தவங்க, ஏனெனில் சேர்ந்து வாசிக்கலாம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். தேவன் என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு? நீ நற்கிரிகளை செய்வன்னு, நல்லதை யோசிக்கல, நல்லதை செய்வன், நற்கிரியைகளை என்ன பண்ணுவ, செய்வன்னு தேவன் உன்னை சிருஷ்டிக்கும் போதே கிறிஸ்துக்குள் அதற்காக தான் உன்னை என்ன பண்ணாரு, சிருஷ்டித்தார். ஆனால் நற்கிரியை என்பது என்னன்னு நமக்கு
தெரியல. அதனால் ஆண்டவர் அதை முன்னாடியே நீ பிறக்கும் போதே அது ஆயத்தை என்ன பண்ணிட்டாரு. ஆமென், அல்லேலூயா. ஆனால் அதில் நீ நடக்கணும்னு விரும்புகிறாரு. நம்ம அதை யோசிக்கவே இல்லை. நீ அதை நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறாரு. இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அப்படின்னா அதில் நடந்தார். பிதா என்ன எழுதி வைத்தாரோ அந்த வசனங்கள், இந்த வசனம் நிறைவேறிச்சு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் மாத்திரம் 50 வசனங்கள், பழைய ஏற்பாட்டு வசனங்கள் நிறைவேறும். 50 வசனங்கள். நீங்கள் சங்கீதம் 22, ஏசாயா 53 இப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே நிறைவேறும். அப்போ எழுதின அந்த வார்த்தை தாகமாக இருக்கிறன்றதும், முடிந்தது என்று சொல்கிறதும், அவர் விழாவில் குத்தினார்கள் என்று சொல்லுகிறதும் எல்லாமே என்ன பண்ணுது, எழுதப்பட்டிருந்தது. அப்போ அவர் வாழ்க்கையில் எழுதப்படாத ஒன்றும் அவர் செய்யவே இல்லை. பிதா என்ன அவருக்கு சித்தமாக இருந்தாரோ அதை அவர் செய்து முடித்ததுனால தான் முடிந்தது என்று சொன்னார். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. பக்கத்தில் கையை கொடுத்து, கொஞ்சம் பக்கத்தில் கையை கொடுத்து, ஏதாவது முடிஞ்சிருக்குதா? நம்மளால் முடியுமா? ஏதாவது முடிஞ்சிருக்குதா? ஏதாவது நல்லது செஞ்சோம்? ஒரு நல்லதை மட்டும், நம்ம செஞ்ச நல்லதை ஒரு நோட்புக்கில் எழுதுவோம். நம்ம செஞ்ச தீமையை எந்த நோட்புக்கில் எழுதுறது? எத்தனை கொயர் தேவைப்படும் அதுக்கு? ஒரு லாரியில் நோட்புக்கு கொண்டு வந்து வச்சு எழுதினாலும் பற்றவே பற்றாது. இது ஒரு 40 பேஜ்லேயே முடிச்சிடலாம். எது நம்ம செஞ்ச நன்மையெல்லாம் 40 பேஜ், 100 பேஜுக்குள்ளே, அதிகபட்சம் ஒரு 100 பேஜுக்குள்ளே போகும். அதுக்கு பக்கமாக எழுதிட்டு இருக்கணும். நம்மளாம் நல்ல மனிதர்கள், ஆனாலும் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அதனால தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டித்தார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் நாம் ஏன் காத்திருக்கிறோம்? இந்த உபவாசம் அப்படின்லாம் சொல்லும்போது தேவன் எனக்கு என்ன செய்யணும், எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, முதல்ல நான் தேவ சாயல் அடையவே தேவன் திட்டமிட்டிருக்கிறார். ஃபஸ்ட் எழுதிக்கிறனா எழுதிக்கிங்க. தேவ சாயல் அடையவே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டமிட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனிமையில் நீங்கள் உட்காந்து நீங்கள் கர்த்தரத்தில் பேசும்போது உங்கள் பலவீனங்கள் என்னான்னு தெரியும். ஒரு நாள் உபவாசம் பண்ணி காலையில் 6 மணியிலிருந்து இரவு மாலை 6 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காமல், வேணா தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு ஒரு தனி அறையில் போய் உக்காந்தா எது முதல்ல உடையும்? சொல்லுங்கள், எது முதல்ல உடையும்? வளையலா? சொல்லுங்கள். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கர்த்தரும் நீங்களும் அப்படின்னு உட்காந்துட்டிங்கன்னா அப்போ எது முதல்ல உடையணும்? உள்ளம் உடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அது நம்முடைய பலவீனம், நம்முடைய மறைக்கப்பட்ட பாவம், நம்முடைய கசப்பு, நம்முடைய சுயநலம், இது எல்லாமே வெளிப்படும். இந்த 4 காரியங்களும் அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். அதாவது என்னுடைய பலவீனம், நான் மறைச்சு வச்ச பாவம், என்னுடைய கசப்பு, என்னுடைய சுயநலங்கள் எல்லாமே அந்த வெளிச்சத்துக்கு முன்னாடி வரும். எதுக்காக அந்த வெளிச்சத்தை கர்த்தர் கொண்டு வருவார்? ஏன் தனிமையில் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்துடுமே வெளியே, என் வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் என்ன பண்ணிடும், ஏறிடுமே அப்படின்னு எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு பயம் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் நான் பேசுகிறேன், நீங்கள் பேசாதீங்க, அமைதியாக பேசவே வேணாம். அந்த பிரசன்னமே, அவருடைய பிரசன்னமே இதெல்லாம் கொண்டு வரும்போது அப்போ ஆண்டவர் நம்மை உடைக்கிறதற்காக ஆண்டவர் அந்த நேரத்தை பயன்படுத்தலை. அந்த நேரம்தான் இயேசுவின் இரத்தத்தால் நம்மை கழுவி அவருடைய நீதியினால் அவர் நம்மை மூடுகிற நேரம்.
எவனுடைய பாவங்கள் மறைக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. எவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் அவரை அறிவதும் அறிவை அடைவதும் இல்லை, நான் என்னை அறிவது. அல்லேலூயா. உலகத்தில் மிகப்பெரிய PhD யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? நான் யார் என்று நான் என்னை அறிந்திருக்கிறேன். உன்னை உனக்கு காட்டத்தான் இயேசுவோடு கூட நீ அமர்ந்திருக்க வேண்டிய வேலை இருக்கிறது. எத்தனை பேர் நான் சொல்கிறது ஆமேன்னு சொல்லுங்க. இல்லை சும்மாவாவது என்ன பண்ணுங்க, இல்லை என்னன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொன்னீங்கன்னா ஒரு கையை வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். நான் இவ்வளோ அமைதியாக சொல்லி கொடுத்தும் கேட்கலன்னா நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்று அறிகிறதுக்கு நீ யோசிக்கிறதே இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். இங்கே இருக்கிற எல்லாருமே யார்? நல்லவங்க தான். யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க ஏந்திரிங்க பார்ப்போம். இல்லை நல்லவங்கன்னு சொன்னீங்களே எல்லாருமே, ஏந்திரிங்க பார்ப்போம். அப்போ நமக்கு தெரியுது இல்லை, ஏந்திரிங்க தானே சொன்னேன். நீங்கள் ஏந்திரிக்க வேண்டியது தானே. உங்களில் உத்தமர் யார்? முடிஞ்சு போச்சு. நமக்கே தெரியுது நம்ம நல்லவனும் இல்லை, நம்ம உத்தமனும் இல்லை. ஆனால் எதுக்காக ஆண்டவர் அதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நீ உன்னை உணர்ந்து நீ மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மனம் திருப்ப மாட்டார். ஆண்டவரை இப்போ கூட ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரை என்னை ஊழியத்துக்கு அனுப்புங்க, ஆண்டவரே என் பாவங்களை மன்னிச்சு என்னை புதிதாக்குங்க, ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, நிரப்புங்க. எல்லாம் சில காரியங்களை நம்ம கேட்குறதில்ல, சில காரியங்களை கற்ற சொல்கிறார். எல்லாம் உன் கையில் தான் இருக்குது. நீ ஊழியத்துக்கு போகிறதும் போகாதும் யார் கையில் தான் இருக்குது? நீ பேசுகிறதும் பேசாதும் யார்கிட்ட தான் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. நீ கொடுக்குறதும் கொடுக்காதும் யாருடைய கையில் தான் இருக்குது? உன் கையில் தான் இருக்குது. ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதனால் நான் கொஞ்சம் பொறுமையாக உங்களுக்கு என்ன பண்ணுறேன், கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க மாற்றமல்ல. எங்கே ரத்தம் பாயுதோ அங்கே தான் உயிர் இருக்கும். ஆண்டவர் உன்னை புதிய உயிராய் மாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் தான் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் எப்படி ஆச்சு? சொல்ல, வாய் திறந்து சொல்லுங்கள். கடந்த காலங்களில் நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய், தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டு ஆண்டவரே. உண்டோ? இல்லை, உண்டு ஆண்டவரே. என்னை நித்திய வழியில் என்ன பண்ணுங்க. பாவம் என்ன நரகத்துக்கு நேராக தான் என்ன பண்ணுது, நடத்துது. என் சுயநலம் என்னை நரகமாக மாற்றுது. என் தன்னலம் அல்லது என்னுடைய கோபம், கசப்பு, என்னுடைய துன்மார்க்கம் எல்லாமே என் வாழ்க்கையை முடிக்குது. பாவம் எனக்கு இருக்க வர எல்லா லைனையும் கட் பண்ணிடுது. தேவனிடத்துலேருந்து வருகிற சப்ளையெல்லாம் என்ன பண்ணுது, கட் பண்ணிடுது. இயேசுவின் இரத்தம் பாயும் போது தான் அந்த அடைப்பு நீங்கி தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்காக தான் அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து முதல்ல, தேவனே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா புரியலையா? ஏன்னா புரியுதுன்னா சொல்லுங்கள். சரி, எனக்கு புரியல, பக்கத்தில் கேளுங்கம்மா. எதா புரியுதான்னு கேளுங்க. எதா புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சு? அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாங்க. நான் போனோன்னு நான் நல்லவளா இல்லையான்னு என்னை பற்றி என்னாடி சொன்னேன். ஏதோ உபவாசம் வந்திருக்கிறேன், நான் போய் பார்த்துக்கிறேன். நான் என்னை யாருன்னு நினச்சடி நீ? அவ்வளோதான். கைலி கூட கட்ட வேணாம், புடவையே கைலி மேலே கட்டிக்கும். அப்படி இப்போ பேண்ட் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எல்லாம் அப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றாமல், நான் இன்னைக்கு சபையில் வந்து நான் இதையாவது ஒன்று விட்டுருக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் ஒன்றையாவது விட்டுருந்தோன்னா இன்றைக்கி நம்ம தான் பரிசுத்தவான்கள். அல்லேலூயா. ஆமென். கரெக்டு தான். ஒன்றை விட சொன்னாங்க. இப்போ அவன் சொன்னான், ஆண்டவர் வந்து என்னோடு கூட பேசியிருக்கிறாரு,
அதனால கரெக்டாக சொல்லிட்டாரு, ஒன்றை விட சொல்லிட்டாரு, அதனால் ஒன்றை விட்டாரு. ஒன்று இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தில் நீ எதில் மனம் திரும்பணும் அப்படின்றத நீ நினச்சி உனக்கு தெரியும், ஆண்டவரே என் பாவத்தை என்கிட்டேருந்து எடுத்துருங்க. பாவம் ஒன்றை தானே இருக்குது, முள்ளு உன் காலில் இருக்குன்னு உனக்கு தெரியுது. ஆண்டவரே நீங்கள் முள்ளை என்ன பண்ணுங்க, ஏடுங்க இந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? ரொம்ப அநியாயமாக இல்லை அது? முள்ளை நீ எடு, முள்ளை நீ என்ன பண்ண, நீ எடு. அதை போய் என்கிட்ட காலை காட்டிட்டு உட்காந்துருக்காத. உள்ள எலும்புக்குள்ளே ஏதாவது இருந்து உன் இருதயத்துக்குள்ளே என்ன இருந்து அது இருந்தால் என்ன பண்ண தெரியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற துர்க்குணம் நமக்கு தான் தெரியும். துர்க்குணம்னா என்னென்னா தெரில, உண்மையில் எனக்கு தெரில. யாராவது சொல்லுங்கள், துர்க்குணம்னா என்ன சொல்லுங்கள்? இந்த காரைக்காலில் தான் அந்த வார்த்தை நான் கற்றுக்கிட்டேன். அவனுக்கு பேர் மூடுமுட்டின்னு பேர். மூடுமுட்டின்னு பேர். நீங்கள் எதை சொன்னாலும் எதிராக தான் என்ன பண்ணுவான். கரெக்டானா அது? நான் சொல்கிறது கரெக்ட் தானா? ஏன்னா எத்தனை முட்டிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு பேர் துர்க்குணம். அதுக்கு என்னது? துர்க்குணம். சொன்ன கேட்கணும், சொன்ன உனக்கு புரியணும். இது நல்லதுன்னு தெரிஞ்சால் அதுக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். யார் சொல்லையும் கீழ்ப்படியலைன்னா உன் பேர் தான் மோடுமுட்டி. என்னது? மோடுமுட்டி அப்படின்னு. அங்கேருந்து போய் நான் இந்த வேட்டக்காரன் சந்தையில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு அடுத்த 2வது இது சாராய கடை. அங்கேருந்து ஒருத்தன் அவ்வளோ வேகமாக வந்தான். வந்துட்டு போய் அங்கே ஒரு இது போஸ்ட்டு, அதில் போய் முட்டிட்டு, டே உர்றா போகணுண்டா, உர்றா உர்றான்னு அப்படி. நானும் சுற்றி பார்க்குற ஒருத்தனுங்க இல்லை. இப்படிதான் உங்களுக்கு அந்த மாவனை சாயந்தரம் ஆரம்பித்து 1 மணி 2 மணி வரைக்கும் நான் சப்பத்தில் வெளியில் வந்து பார்த்தா இவன் அங்கே தான் நிற்கிறான். அவனுக்கு பேர் தான் மூடுமுட்டி. துர்க்குணம். எதில் போய் முட்டிகிட்டு இருக்கிற? ஏன் உனக்கு அதில் ஏன் முட்டிக்கிட்டு உட்காந்து இருக்கணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம், டைமாக இருக்கனால நான் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தமாக்குதலனுடைய செயல்முறையை நாம் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, அப்படி பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, ஆண்டவரே இதெல்லாம் நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்? மாற்ற போகிறேன். நீ வெளியே மாற்றாத, நீ ஒன்றை மாற்று. அதான் சொல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஒன்றை மாற்று. அப்போ ஆண்டவர் என்னன்னா, நான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு முதல்ல என்ன பண்ணுறாரு? முதல்ல கற்றுக் கொடுக்குறாரு. உன் பாதையை தான் செம்மை பண்ணுவார். அப்போ அந்த பாதை செம்மை பண்ணும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு இருக்கிற சவால் என்பது நீ விட வேண்டியது தான் உன் சவால். நான் சவால் விட்டு ஜெயிக்கிறேன் இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுக்காத, இச்சைக்கு இடம் கொடுக்காத, பொல்லாப்பு செய்ய இடம் கொடுக்காத, கோபத்துக்கு இடம் கொடுக்காத, கசப்புக்கு இடம் கொடுக்காத. என்ன என்ன உனக்கு முன்னாடி சவாலாக நிற்கிதோ. சவால் என்றால சோனியெல்லாம் கிடையாது. ஆண்டவரே, நான் அப்போ சின்ன வயசுலலாம் உபவாசம் இருப்போம். அப்போ தண்ணி குடிக்க மாட்டோம். ஆண்டவரே உமக்காக நான் தண்ணி குடிக்காமல் இருப்பேன். ஆண்டவரே உமக்காக இன்றைக்கி டீ குடிக்காமல் இருப்பேன். அது இல்லை. உன்னுடைய சவாலே உன்னுடைய கோபம், உன்னுடைய சவாலே இப்போ நீ தூங்குற தூக்கம். ரைட்டா? உன் சவாலே அதுதான். உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனையே உன் தூக்கத்துலேருந்து என்ன பண்ண முடியல, உன்னால் வெளியே வர முடியல. யார்கிட்டையாவது குறை சொல்கிற பழக்கம் உனக்கு இருந்துச்சுன்னா உன்னால் குறை சொல்லாமல் ஒரு நாள் இருக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் ஒரு நல்ல பேர் தமிழில் வச்சுருக்கிறாங்க. அப்படி என்னன்னு அப்புறமா அது கேளுங்க.
ஏன்னா இவரால் கலகம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எல்லாமே உனக்கு முன்னாடி எது ஒன்றை கெடுக்குது அப்படின்னு சொன்னால் அதை சவாலாக வச்சு அன்னைக்கு ஜெயிக்க பாரு. அதுதான் கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அதை தான் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கற்றுக் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்டு விட இல்லை, ஜெயிக்க கர்த்தர் கொடுத்தார். ஆமென். மரணத்தை, பாதாளத்தை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஜெயித்தார். ஏன்னா இது எல்லாரையும் விழுங்கிருந்தது. எது ஒன்றை விழுங்குதோ அதை நீ ஜெயிக்க பாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கணும். இன்னும் ஒரு முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஊழியம். ஊழியம்ன்றது ஒரு வேலை அப்படி சொல்லணும். ஊழியம்னா என்னமோ நினைக்கிறீங்க, மினிஸ்ட்ரி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். தேவன் நமக்காக என்ன வச்சிருக்கிறாரோ, நீ ஒரு சமையல் செஞ்சு 4 பேருக்கு போட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானமாக நல்ல சந்தோஷமாக அனுப்புறது உனக்கு ஒரு வேலையாக வச்சுருந்தார்னா, ஒரு குடும்பத்தை போய் விசாரிக்கிறது உன்னுடைய வேலையாக வச்சுருந்தார்னா, ஏதோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள சந்திக்கிறதுல உனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு காரியம் உனக்கு கொடுத்துருந்தாருன்னா, இல்லை ஏதோ சின்ன பிள்ளைங்களுக்கு 4 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அவங்கள நல்ல வழியில் நடத்துறதுக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு கிருபை கொடுத்துருந்தாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த வேலையை நீ செய்யினாலும் அது உன்னுடைய முழு அறிவோடு என்ன பண்ணணும்? செய்யணும். இங்கே எத்தனை பேர் அறிவோடு கூட வேலை செய்கிறீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் போதும். நல்ல அறிவோடு வெளிச்சத்தோடு செய்கிறதுக்கு எனக்கு ஒரு 5 நிமிஷம் போகும். உங்கள் கையிலெல்லாம் தொடப்பத்தை கொடுத்து இதை கூட்டுங்க, எல்லாரையும் அப்படி கூட்டுங்க அப்படின்னு அப்படி பார்த்த ஒரு செகண்டில் என்னால் நீங்கள் என்ன அறிவோடு செய்கிறீங்கன்னு என்னால் சொல்ல முடியும். என் பக்கத்தில் நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஆளுங்க கூட்டி எங்கே கொண்டு வந்து வைப்பாங்க? எங்கே வைப்பாங்க? ஒன்று மூலையில் வைப்பாங்க, இல்லை அங்கே வைப்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. இதை சுருட்டுவாங்க, இதில் தூக்கி வைப்பாங்க. இதை சுருட்டி எங்கே வைப்பாங்க? இதில் தூக்கி வைப்பாங்க. அதை தொடச்ச துணியை எங்கே வைப்பாங்கன்னா கார் மேலே தான் என்ன பண்ணுவாங்க? வைப்பாங்க. தப்பி தவறி நான் இருந்தேன்னா என் மேலே கூட என்ன பண்ணுவாங்க? அந்த பக்கம் இருந்தால் என் மேலே கூட என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? போடணும். அப்போ தான் நம்ம ஆளுங்க வருவோம், செருப்பு போட்டுன்னு நேராக என்ன பண்ணுவான்? அது சரி அவங்க தான் பண்ணுறாங்களே அப்படின்னு செருப்பு போட்டு என்ன பண்ணுவான்? நேராக வருவான். இவங்க இங்கே கூட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த டிசைன் மாறும். அது டக்குன்னு அங்கே ஒன்று இங்கே ஒன்று. இது சினிமா கறிப்பு இருக்கிறது. சரி, இதெல்லாம் சொல்ல போனால் அப்புறமேல வம்பாயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதை வேலை செஞ்சாலும், ஒரு துணியை துவைச்சின்னா பர்ஃபெக்டாக துவை, நல்ல சுத்தமாக துவை. ஒரு சமையல் செஞ்சினா அந்த சமையல் பெஸ்ட்டாக இருக்கட்டும். நீ எங்கே வேலைக்கு போனாலும் அவங்ககிட்ட கூலி வாங்கிறதுக்கு மேலே வேலை செய். அவன்கிட்ட கூலி வாங்கிறதுக்கு மேலே வேலை செய். நீ சாப்பிட்டினா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்லு, நான் இந்த சாப்பாடுக்காக ஏதாவது வேலை செஞ்சுருக்கேனா? வேலை செய்யலைன்னா உனக்கு எதுக்கு சாப்பாடு? வேலை செய்யலைன்னா உனக்கு எதுக்கு சாப்பாடு? ஒரு தட்டை கொடுத்து கழுவ சொல்லுங்களேன், கழுவி பாருங்க. நீ எதை பர்ஃபெக்டாக செய்கிறியோ, ஒரு தட்டை கழுவுனா கூட நீ எதை செஞ்சாலும், உன் பைக்கை வச்சுருந்தா, உன் சைக்கிள் வச்சுருந்தா, உன் புக்கு எப்படி வச்சு நீ எப்படி படிப்பேன்னு சொல்லலாம். நான் ஸ்கூலில் படித்த வரைக்கும் 11th வரைக்கும் என் புக்கு எல்லாமே பாதி வேலைக்கு தான் கொடுத்துருக்குறேன். ஒரு நாள் தூக்கி போட்டதே கிடையாது. அப்போலாம் பாதி வேலை தான் வாங்குவாங்க. புக்கு படித்த புக்கு அது எனக்கு பாதி வேலை கிடைக்கும். ஒரு நாள் அங்கே கிழிஞ்சது இங்கே கிழிஞ்சது இருக்காது. நல்லா படிக்கிறவன் நான் தான். ஸ்கூலுக்கே ஃபஸ்ட்டு நான் தான். அப்படி வச்சுருப்பேன் என் புக்கை. அல்லேலூயா. அங்கே இங்கு சிந்தி, இங்கே கிழிச்சு, அங்கே எங்கே தொடச்சி, இதெல்லாம் கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான புக்கு நான் வச்சுருக்கிறேன். வந்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான புக்கை வச்சுருக்கேன். எதற்காக நான் சொல்கிறேன்னா, நீ எதை செய்தாலும் நீ ஒரு பர்ஃபெக்டாக செய்ய பாரு. அல்லேலூயா. அதில் தான் தேவனுடைய திட்டம் வெளிப்படும். ஆமென். அதில் தான் தேவனுடைய
திட்டம் வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, ஆண்டவர் மூணாவது மிக முக்கியமாக நான் சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் உன்னோடு என்ன பேசுவாரோ அதை நீ செய்யணும். நீ தனிமையில் இருக்கும்போது கட்டாயமாக எது பேசும்? வீட்டில் யாருமே இல்லை, ஒரு நாள் இல்லை, வரமாட்டாங்க. 4 நாள் இல்லை, வரமாட்டாங்க. 1 மாதம் இல்லை, வரமாட்டாங்க. அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு நான் சொல்லலை. நீ தப்பு சொல்லலை. நீ முதல்ல பல்லு விளக்குறியான்னு முதல்ல சொல்லு. முகத்தை கழுவுறியான்னு சொல்லு. ஒரு நல்ல ட்ரெஸ் போடுறியான்னு சொல்லு. நீ ஃபோன்லேயே வச்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறியா நாள் முழுசுன்னு பாரு. இல்லை டிவியில் தான் உட்காந்துருக்கிறியான்னு பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தனிமையில் இருக்கும்போது நீ என்ன செய்கிறியோ, நீ என்ன யோசிச்சுட்ருக்கிறியோ, அப்போ தான் கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார்? பேசுவார். போர்வைக்குள்ளே போத்திக்கிட்டா எல்லாம் காணப்படாமல் இல்லை. போர்வைக்குள்ளே போத்திக்கிட்டா இந்த உலகத்தின் போர்வைகள் நம்ம நிறையா வச்சுருக்கிறோம். அந்த போர்வைன்னா நம்முடைய செல்லு மூடிட்டோம், அதிலே மூடிக்கிட்டோம். நம்முடைய டிவி அதிலே நம்மளை மூடிட்டோம். யாரோ ஒருத்தர்கிட்ட பேசுகிறது, அவங்க பேசுனா மணிக்கணக்கில் பேசுறது, அந்த போர்வையை என்ன பண்ணிட்டோம்? மூட்டிட்டோம். கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அந்த போர்வையை அகற்றிட்டு தான் உன்னை என்ன பண்ணுவார்? பார்ப்பார். அப்படியே கண்களுக்கு மறைவாக எதுவுமே இல்லை. அப்போ ஆண்டவர் உன்னோடு கூட பேசலை, உனக்கு தேவனுடைய திட்டம் தரலன்னா, ஏன் திட்டம் தரலன்னா இன்னும் உன் போர்வையில் தான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மூடிக்கிட்டே வர. நம்ம பிள்ளைங்க பண்ணோம்ல, ராத்திரியில் வேணும்னா என்ன பண்ணோம்? அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே வரும். எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? குட்டி என்னது, குட்டி பூதம் மாதிரி அப்படி நிற்கும் இல்லை? சும்மா ஒரு வேடிக்கைக்கு. அதாவது பரவாயில்ல, குட்டி பூதம். நீ யாரும் இல்லைன்னா நீ பெரிய பூதம். நம்மளுடைய அடிப்படையான சில காரியங்கள், நான் தனியாக இருந்தாலும், நான் எங்கே இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், நான் நானாக இருக்கிற வரை தேவன் தானாக உன்கிட்ட பேச மாட்டார். அல்லேலூயா. உன்னை தேவன் பார்த்து ரைட் உன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி உன்னை நம்பி தான் தேவன் என்ன பண்ணுவார்? பேசுவார். அப்போ தேவன் பேசணும், தேவன் உனக்கு திட்டங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சமூகம் சில அழுத்தத்தை கொடுக்குது. கல்யாணம் வச்சுட்டாங்க, கருமாதி வந்துடுச்சு, இல்லை பிள்ளைய படிக்கணும், இல்லை அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அல்லது அந்த 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 சொந்தம் இந்த சொந்தம் அவங்களுக்காக இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சில அழுத்தங்கள் இருக்குது. மற்றவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நம் நடுவில் அதிகமாக இருக்குது. எல்லாத்த விட நம்மளை சுற்றி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று என்ன பண்ணுது? கேட்டுக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே உங்கள் தனிமையை நீக்கிடுச்சு. உண்மையில் சொல்ல போனால் ஏன் இந்த யோசுவா கூட வேணான்னு சொல்லிட்டு தனிமையில் போனான் அப்படின்னு சொன்னால், உலகம் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற எதையும் நான் கொடுக்க போகல, கர்த்தர் என்னை எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படி அவருக்கு என்னை முழுதும் அர்ப்பணிக்க போகிறேன் என்பது தான் உபவாசத்தின் உயர்ந்த நீதி. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தேவ சமூகத்தில் நாம தேவன் நம்மிடத்தில் எப்படி நாம் ஜெபிக்கணும், நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்று அறியறக்கு ஒரு வசனத்தை வாசித்து அப்படி ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய நாம் எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து அப்படி வாசிக்கலாம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாம் நம்மை அழைத்ததினாலே
நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவன் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதற்கான மனக்கண்கள் எனக்கு திறக்கணும்னா பைபிள் அப்படியே எடுங்க, ஒவ்வொரு வசனமாக படிங்க, அப்படியே சத்தமாக செபிங்க, ஏந்திரிங்க. அப்படியே பைபிள் எடுத்துகிட்டு ஏந்திரிங்க. ஒருவேளை கையில் பைபிள் இல்லை சிலருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பக்கத்தில் அந்த பைபிளை படித்து காட்டுங்க, சத்தமாக படிங்க. அந்த ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே படித்து அப்படியே ஜெபிக்க ஆரம்பிங்க. படிக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் பைபிளை படித்து அவங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் நீங்களே தனித்தனியாக நீங்கள் என்ன பார்க்க வேணாம். கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக வைத்திருக்கிற ஆண்டவரே உங்களுடைய வசனத்தின் அடிப்படையில் எங்களுக்காக ஆண்டவரே அன்றைக்கு பவுல் ஜெயித்தது போல இன்றைக்கும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை நீர் எங்களுக்கு தந்தல்ல வேண்டும் என்று செபிக்கிறோம். நீங்க எங்களை அழைச்சதுனால எங்களுக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை பெருகணும். பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று நான் அறியணும். நீர் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த வல்லமையின்படியே விசுவாசிக்கலாகிய எங்களிடத்திலும் அந்த வல்லமையை காண்பிக்கும்படி உம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நாங்கள் அறியும்படி எங்களுக்கு நீர் பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகலபாலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.